இது வரைக்கும் கடத்திக்கிட்டு போனவங்க ஷெல்லியை எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. அவங்க டிமாண்ட் என்ன அப்படிங்கறதும் தெரியல. 2 கார்ல ஒரு கார் கவிழ்ந்துச்சு, விபத்துல சிக்குச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த கார்ல இருக்க ஒருத்தனை பிடிச்சி போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. எதுக்காக ஷெல்லியை கடத்துனீங்க, எப்படி கடத்துனீங்க அப்படின்னு கேட்டப்போ அவன் சொன்ன தகவல் எல்லாம் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிற மாதிரி இருந்தது. அதாவது 3 மாசமா ஷெல்லிய அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க எங்க போறாங்க, யாருக்கு மெயில் அனுப்புறாங்க, யார்கிட்ட எல்லாம் பேசுறாங்க அப்படின்றத கண்காணிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. நேற்றைய தினம் தான் சரியான நாள் அப்படின்னு சொல்லி கடத்திருக்காங்க. அதாவது போர் தொடங்கறதுக்கு முன்னாடி இருந்தே இவங்க டார்கெட்டா இருந்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஷெல்லிக்கு அவங்க ஹிட் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அமெரிக்காவோட FBI அவங்களுக்கு வார்னிங் கொடுத்திருக்காங்க. உங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்கு, அதனால நீங்க உடனடியா ஈராக்கை விட்டு கிளம்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஷெல்லி FBIயோட வார்னிங்க ஏத்துக்க தயாரா இல்ல. அவங்க போர்க்களத்துல இருந்து நான் செய்திகளை சேகரிப்பேன் அப்படிங்கறதுல உறுதியா இருந்தாங்க. ஆனா இதுல ரொம்ப எமோஷனலா என்ன விஷயத்தை தெரியுமா பாக்குறாங்க? ஷெல்லியை கடத்திட்டு போனாங்க இல்லையா, அவங்கள கடத்திட்டு போன பிறகு அந்த இடத்துல அவங்களோட ஹிஜாப் இருந்திருக்கு. அவங்க ஹிஜாப் போடுறாங்களே முஸ்லிமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவங்க தொடர்ந்து அரபு நாடுகள்ல பணி செய்யறதுனால அரபு மொழியை சரளமா கத்துக்கிட்டு அவங்க உணர்வுகளை மதிக்கிற மாதிரி ஹிஜாபும் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, ஷெல்லி வெளியில எங்கேயும் ஹோட்டல்ல எல்லாம் தங்க மாட்டாங்க. ஈராக் நாட்டிலேயே இருக்கிற அரபு குடும்பங்கள் யார் அவங்கள வீட்டுல வச்சுக்கிறதுக்கு தயாரா இருக்காங்களோ அந்த வீட்லயே தங்கிக்குவாங்க. மக்களோட இயல்பா பழகி அவர்களுடைய உணர்வுகள், பிரச்சனைகள் அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு செய்திகளை சேகரிச்சு எழுதக்கூடியவங்க. இதுக்கு முன்னாடி அவங்க சிரியா, ஆப்கானிஸ்தான் அப்படின்னு நிறைய போர்க்களங்கள்ல இருந்து எழுதின செய்திகள் எல்லாம் உலகம் முழுசும் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற ஒருத்தரா தான் ஷெல்லி இத்தனை நாட்களா இருந்தாங்க. இப்போ நிலைமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, FBIயும் ஈராக் ராணுவமும் சேர்ந்து சத்ர் சிட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்கள தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு கோட்டை மாதிரி. அங்க இருக்கிற ஏதாவது ஒரு பங்கர்ல ஷெல்லி அடைக்கப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. அதனால அமெரிக்க ட்ரோன்கள் வானத்திலிருந்து ஒவ்வொரு வீட்டையும் ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஆயுத குழு ஷெல்லிய ஒரு கார்ல இருந்து இன்னொரு கார்னு மாத்திக்கிட்டே இருக்கிறதாவும் சொல்லப்படுது. நேரம் ஆக ஆக ஷெல்லிக்கு என்ன ஆகி இருக்குமோ அப்படிங்கிற பதற்றத்தோட தான் எல்லாரும் இருக்கிறாங்க.